வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி த்ரில்லர் நாவல் கேட்க போகிறோம். சப்ஸ்கிரைப் ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கதையை தொடர்ந்து ஒரு பெரிய கதை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை கேளுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அத்தியாயம் 1. குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அந்த வகுப்பறையே நிசப்தத்தில் இருந்தது. கணீர் என்று சுமித்ராவின் குரல் அந்த அறை முழுவதும் பரவியது. அவளின் குரலுக்கும் சுவாரஸ்யமாக அவள் எடுக்கும் பாடத்திலும் அங்கிருந்த அத்தனை மாணவர்களும் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர்களைப் போல அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். சுமித்ரா, உன்னை ஆபீஸ் ரூமுக்கு வர சொல்றாங்க, உன்னோட கணவர் ஃபோன் பண்ணியிருக்காரு என்று சக ஆசிரியை மீனலோச்சனியின் குரல். அவள் திரும்பினாள். இருடி, இப்ப வர முடியாது, முக்கியமான வகுப்பு நடக்குது, நான் இடைவேளையில பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் வகுப்பில் கவனமானாள். சுமித்ரா, வயது 26, அழகிய மையிட்ட கண்கள், மிடுக்கான தோற்றம், பார்ப்பவர்களை அலைபாய செய்யும் அழகிய முகம். இடைவேளையில் தன் கணவன் பிரகாஷுக்கு தொடர்பு கொண்டாள் சுமித்ரா. அந்த பக்கத்தில் இருந்து பிரகாஷின் குரல் கேட்டது. சுமி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், நீ லீவு போட்டுடு. சிறிது நேர கனத்த மௌனத்திற்கு பின் என்றாள் சுமித்ரா. பிரகாஷ், வயது 35, வெளுத்த தலை, நரைக்கு ஏற்றாற் போல நல்ல அறிவாளி, புகழ்பெற்ற மனோதத்துவ நிபுணர். தங்களுக்கு திருமணமாகி 6 வருடங்களாகியும் குழந்தை இல்லாததால் முதன்முறை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு செல்லத்தான் தன் கணவன் கூப்பிடுகிறான் என்று அவளுக்கு தெரியாமல் இல்லை. அடுத்த நாள் சில மருத்துவ பரிசோதனைகளை எடுத்து வர சொல்லி இருந்தார் ரெஜினா. பிரகாஷின் தூரத்து சொந்தம். அமெரிக்காவில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு இங்கு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாள். பரிசோதனைகளை முடித்துவிட்டு ரெஜினாவின் அறையில் பதட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தாள் சுமி. அதை பார்த்த ரெஜினா, சுமி, நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கும் பிரகாஷுக்கும் ஒரே பிரசவத்துல ட்வின்ஸ் பிறக்கும் பாரு என்று கூறி அவளை ஆஸ்வாசப்படுத்தினாள். பிறகு 2 நாளில ரிப்போர்ட் வந்துடும் சுமி, நீ சனிக்கிழமை சாயங்காலம் வந்தா போதும் என்று ரெஜினா அவளை அனுப்பி வைத்தாள். அடுத்ததாக பிரகாஷுக்கு பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று கூறிய மாத்திரத்திலேயே அவன் தனது நோயாளி போனில் அழைக்கிறார், அவசரமாக போக வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான். பிரகாஷ் ஒரு மனநல மருத்துவர். சிறிது குழம்பிய நிலையில் ரெஜினா, ஓகே, அவருக்கு சனிக்கிழமை டெஸ்ட் எடுத்துக்கலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள். மருத்துவ பரிசோதனை முடிவுகளை எண்ணி மனதில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி கொண்டிருந்தாள் சுமித்ரா. அவள் கூறும் சமாதானத்தை அவள் மனம் ஏற்க மறுத்தது. தன்னை மிகவும் விரும்பி மணந்த கணவர் சில மாதங்களாக தன்னை கண்டு கொள்வதே இல்லை. உரையாடல்கள் வெகுவாக குறைந்து விட்டன. தினமும் மணிக்கணக்கில் மடியில் படுத்துக்கொண்டு கதை பேசி அவளை சிவக்க வைக்கும் கணவர் தற்போது தன் முகம் பார்ப்பதையே தவிர்த்து வருகிறார். இந்த நிலையில் இந்த ரிப்போர்ட்டால் ஏற்பட போகும் விளைவுகள் லேசானதாக இருக்கப் போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்து கொண்டிருப்பதில்லை. 2 நாட்களும் மின்னல் வேகத்தில் கடந்தன. மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடன் தன் படபடப்பு அதிகமானது சுமித்ராவிற்கு. முதலில் பிரகாஷை அழைத்து பரிசோதனை செய்ய முற்பட்டாள் ரெஜினா. பிரகாஷ், வெயிட் பண்ணு, சுமியோட ரிப்போர்ட் வந்துருச்சு, உன் ரிப்போர்ட் வரத்துக்கு 15 நிமிஷங்கள் ஆகும் என்றாள். சிறிது நேரத்தில் பிரகாஷின் ரிப்போர்ட் வர அதை கண்ட ரெஜினாவின் முகம் சுருங்கியது. அவளது முகமாற்றத்தை கண்டவனுக்கு தெரியும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று. அதனால் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ரெஜினா, சோ, உனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படித்தானே? சுமித்ராவை கூப்பிடு, அவகிட்ட பேசணும் என்றாள். இதை கேட்ட பிரகாஷ், எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நீ சுமித்ரா கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி அதனால ஏற்பட போற விளைவுகளை யோசிச்சு பாரு. குடும்பமே சுக்குநூறா உடைஞ்சிரும். அவ கண்டிப்பா இதை தாங்கவே மாட்டா. என் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிராத ரெஜினா, அவளிடம் கெஞ்சினான். இதை சுமியிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக சொன்னவளை ஏதேதோ பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தான். பிறகு ரெஜினா, சுமித்ராவோட ரிப்போர்ட் எக்ஸலண்ட், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதையும் நீயே அவகிட்ட சொல்லிடு, இப்போ நீ கிளம்பலாம் என்று அவனை அனுப்பி வைத்தாள். உள்ளே சென்ற கணவனை காணாமல் பதட்டத்துடன் அமர்ந்திருந்த சுமித்ராவை அழைத்தார் லேப் டெக்னீஷியன் லீனா. அவளிடம் வந்து மெதுவாக, இதை பாரு சுமி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். உன்னால இப்போ இல்ல, எப்பவுமே குழந்தை பெத்துக்க முடியாது. இத மேடமும் பிரகாஷ் சாரும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம என்கிட்ட சொல்ல சொன்னாங்க.
என்று கூறி சென்று விட்டாள். சுமித்ராவிற்கு பூமி காலடியில் நழுவுவதைப் போல இருந்தது. கண்களில் கண்ணீர் மடை திறந்து கொட்டிக் கொண்டிருந்தது. அவளால் நிற்கவே முடியாமல் தலை சுற்றி கீழே உட்கார்ந்து விட்டாள். அப்போதுதான் ரெஜினாவின் அறையிலிருந்து வந்த பிரகாஷும் சுமியின் அருகில் போய் நின்றான். அவனை கண்டவுடன் அவன் கையை பற்றி கொண்டு அழ ஆரம்பித்தாள். லீனாவிடம் இதை சொல்ல சொல்லி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நடத்திய சதித்திட்டம் நன்றாகவே அரங்கேறி இருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின் சுமித்ராவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு குஷியாக அவன் கிளினிக்கிற்கு சென்றான். பேரிடியை தலையில் தாங்கியபடி நடந்து வந்த சுமித்ராவை தனிமை தன்வசப்படுத்தியது. சுமித்ரா தன்னுடைய தெருவிற்குள் வரும்பொழுது தன் பக்கத்து வீட்டு நாய் எப்பொழுதும் அவளிடம் தன் எஜமானனுக்கு கொடுக்கும் அன்பை பொழியும். சுமித்ராவும் அந்த நாய்க்கு உணவு பிஸ்கெட் என்று நன்கு கொடுத்து கவனித்து வந்தாள். விடுமுறை நாட்களிலும் அதனுடன் விளையாடுவாள். ஆனால் அன்று வழக்கத்திற்கு மாறாக சுமித்ராவை பார்த்த நாய் பயங்கரமாக குறைக்க தொடங்கியது. அதை சற்றும் எதிர்பாராத சுமித்ரா வேகமாக நடக்கத் தொடங்கினாள். ஆனால் அந்த நாய் சுமித்ராவிற்கு பின் யாரையோ பார்த்து குரைத்தது. சுமித்ராவும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கு அவளை தவிர யாருமே இல்லை. அவள் பயந்து கொண்டே விரைந்து வீட்டிற்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள். அத்தியாயம் 2. மணி இரவு 8. பயந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்த சுமித்ரா அவசர அவசரமாக எல்லா கதவு ஜன்னல்களையும் அடைத்துவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். துயர் அவளை பின்தொடர்ந்து அவள் படுக்கை அறையில் தஞ்சம் புகுந்தது. தன்னுடைய செல்ல நாய்க்குட்டி அவளிடம் கோர முகத்தை காண்பித்தது அவளை பதை பதைக்க செய்தது. தன் கவலையை சொல்லி ஆற்ற தன் சக ஊழியரும் உயிர் தோழியுமான மீனலோச்சனியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த விஷயங்களை கண்ணீர் மல்க கூறினாள். இதை கேட்ட மீனாவும் மிகவும் அதிர்ந்தாள். பிறகு அவளும் தன்னால் இயன்ற ஆறுதலை கூறி சுமித்ராவை தேற்ற முயன்றாள். அது போராததற்கு கோவில் அர்ச்சகரை விட அதிக அளவு பரிகாரங்களை அள்ளி வீசினாள். நீ ஒன்னும் கவலைப்படாத சுமி, இது போல பிரச்சனை இருக்கிறவங்க செல்லியம்மன் கோவிலுக்கு போய் அங்க பூஜை செஞ்சுட்டு பூசாரி கிட்ட மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையணைக்கு அடியில வச்சுக்கிட்டு படுத்தா எந்த வியாதியா இருந்தாலும் சரியாயிடும். அதுக்கப்புறம் என்றவளை இடைமறித்து, யாருக்கிட்டையாவது இதை சொன்னா மனபாரம் குறையும்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணினேன். தயவு செஞ்சு உன் அட்வைஸை நிறுத்து. சாமின்னு ஒண்ணு இருந்தா எந்த பாவமும் செய்யாத எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணும்? அதை விடு, நான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரமாட்டேன், எனக்கு லீவு சொல்லிடு என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். சிறிது நேரத்தில் வெளியில் அழைப்பு மணி ஒலித்தது. ஏற்கனவே பயத்தில் இருந்தவள் மேலும் அதிர்ந்தாள். பிரகாஷ் வரதுக்கு இன்னும் நேரம் இருக்குதே, யாரு பெல் அடிக்கிறதுன்னு தெரியலையே என்று பயந்து கொண்டே மெதுவாக சென்று கதவை திறந்தாள். வெளியில் நின்ற பிரகாஷை பார்த்தவளுக்கு அப்போதுதான் மூச்சு சீரானது. சோகத்தின் உருவாக இருந்த தன் மனைவியை கண்டவன் அவளை அறைக்குள் அழைத்துச் சென்று லேசாக அணைத்து, சுமி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் கடவுள் இருக்காரு, பார்த்து பாரு என்று மனதில் சிறிதும் குற்ற உணர்ச்சி அற்றவனாக ஆறுதல் கூறினான். சுமிக்கு அப்போது அந்த அணைப்பு தேவையானதாக இருந்ததால் அவளும் அவனை இறுக்கி கட்டி அணைத்து, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு, நான் வாழறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு நிலைமை என்னோட பரம எதிரிக்கு கூட வரக்கூடாது. இனிமே நான் வேலைக்கு போகவே மாட்டேன், அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், திரும்பி வராதவளா என்று மனதில் தோன்றியதையெல்லாம் பேசி மனம் கரைந்தாள். சிறிது நேர மௌனத்திற்கு பின், நாம ஏன் வேற ஹாஸ்பிட்டல்ல மறுபரிசோதனை செய்யக்கூடாது என்று வினவினாள் சுமித்ரா. தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தை உள்ளேயே வைத்துக்கொண்டு பிரகாஷ், சுமி, நான் இன்னொரு விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உனக்கு கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால இங்கிலீஷ் மருந்துகளோட தாக்கத்தை அது தாங்க முடியாம மேலும் மோசமாயிடும்னு ரெஜினா சொன்னது நீ கேட்டப்புறம்தான் எனக்கு நினைவுக்கு வருது என்று அவளை யோசிக்க விடாமல் பெரும் பொய்யுரைத்தான். அவன் கூறியதை கேட்டவள் மறுபடியும் விசும்ப ஆரம்பித்தாள். பிறகு அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்து அவளை நம்ப வைத்த நிம்மதியில் தூங்கச் சென்றான். புரண்டு புரண்டு படுத்தவளுக்கு தூக்கம் வந்த பாடில்லை. அன்று நடந்ததையே யோசித்துக் கொண்டு படுத்திருந்தவளுக்கு திடீரென்று தட் என்ற சத்தம் கேட்டது. ஏற்கனவே பயத்தில் இருந்தவளுக்கு இன்னமும் பயம் வந்தது. மெதுவாக எழுந்து அறைக்கு வெளியே சென்றவள் சமையல் அறையில் பாத்திரம் உருளும் சத்தத்தை கேட்டு அதை நோக்கி விரைந்தாள். சமையல் அறைக்குள் சென்று பார்த்தவள் அங்கு பழக்கூடையில் வைத்திருந்த எலுமிச்சை பழங்கள் கீழே விழுந்து உருண்டு அவள் காலடியில் வந்து விழுந்தது. ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும் அவளை தாண்டி உருண்டு அவள் படுக்கை அறைக்குள் சென்றது. சுமிக்கு பயத்தில் நாக்கு உலர்ந்தது. அந்த எலுமிச்சம் பழத்தை நோக்கி அவள் கால்கள் நகர்ந்தது. அதன் பின் சென்றது.
அந்த பழம் நேராக அவள் கட்டிலின் அடியில் சென்று அவள் தலையணைக்கு கீழாக நின்றது. அதை கண்டவளுக்கு சிறிது நேரம் முன்பு தன் தோழி சொன்ன பரிகாரமும் அதை தான் ஏளனமாக பேசியதும் அவசியமே இல்லாமல் அந்த நேரத்தில் அவளுக்கு நினைவுக்கு வந்து தொலைத்தது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கட்டிலின் அருகில் சென்றவள் பதட்டத்தில் அருகில் இருந்த நாற்காலியில் இடித்து கொண்டாள். நள்ளிரவு நிசப்தத்தில் அந்த சத்தம் பிரகாஷின் உறக்கத்தை கலைத்தது. சத்தம் கேட்டு விழித்த பிரகாஷ் கட்டிலின் அடியில் இருந்த சுமியை கண்டு அதிர்ந்து பின் அவளை, என்ன சுமி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டான். சுமி, எலுமிச்சம்பழம் கட்டிலுக்கு அடியில உருண்டு வந்துச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் என்று அறையில் தேடிக்கொண்டே கூறினாள். சுமித்ரா நடு இரவில் எழுந்து வினோதமாக நடந்து கொள்வதை கண்டவன், என்னாச்சு இவளுக்கு, ஒருவேளை அதிர்ச்சியில மூளை குழம்பிடுச்சா, இல்ல பேய் காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சா என நினைத்து கொண்டே, என்ன, எலுமிச்சம்பழமா, சரி நான் எங்கன்னு பாக்குறேன் என்று கூறி கட்டிலுக்கு கீழே தேடினான். சிறிது அச்சத்துடன், இங்க எதுவுமே இல்லையே என்று கூறினான். சற்று முன் பார்த்தபோது இங்கதானே இருந்துச்சு, இப்ப எப்படி மர்மமா மறைஞ்சு போச்சு என்று நினைத்து கொண்டே செய்வதறியாமல் நின்றாள். சுமி, இது போல நடு ராத்திரியில ஏன் கஷ்டப்படுத்துற, வந்து தூங்கு என்று கூறிவிட்டு பிரகாஷ் உறங்கச் சென்றான். இந்த நிகழ்விற்கு பின் மனைவியின் நடவடிக்கையை கண்டு மிரண்டு போன பிரகாஷின் உறக்கம் பறிபோனது. அதற்கு மாறாக சுமி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 3. ஒரு வாரம் உருண்டோடியது. சுமித்ராவும் தன்னை அந்த நிலைக்கு பழக்கப்படுத்திக் கொண்டு பள்ளிக்கு கிளம்பினாள். பொதுவாக ஜனவரி மாதம் என்றாலே பள்ளி குழந்தைகளுக்கு குஷிதான். பொங்கல் விடுமுறை, குடியரசு தின விழா, முக்கியமாக அப்பள்ளியின் ஆண்டு விழா என விடுமுறைகளும் விழாக்களும் வந்த வண்ணமே இருக்கும். அன்று பள்ளி ஆண்டு விழாவிற்காக தோரணங்களுடன் ஜொலி ஜொலித்தது. மாணவர்கள் நிறைய போட்டிகளில் பங்கேற்றனர். அதில் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. சுமித்ரா தான் அந்த போட்டிகளுக்கு தலைமை வகித்திருந்தாள். அப்பொழுது ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்த அருண் என்ற மாணவன் கல் தடுக்கி கீழே விழுந்தான். அதை கண்ட சுமித்ரா ஓடிச் சென்று அந்த பையனை எழுப்பிவிட்டு அவன் கை கால்களை உதறச் சொன்னாள். முழங்கை கால்களில் லேசான சிராய்ப்பு இருந்தது. அதை பார்த்து அவன் பயத்தில் அழ ஆரம்பித்திருந்தான். ஏனோ அவனை பார்த்த சுமிக்கு ஏற்கனவே தான் தாயாக முடியாது என்ற தாழ் உணர்ச்சியுடன் இருந்தவளுக்கு அவன் பயத்தில் இவளை கட்டிக்கொண்டு அழவும் அவனை தன் பையனாகவே நினைத்து தேற்ற ஆரம்பித்தாள். அன்று முழுவதும் அருண் கூடவே இருந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவனுக்கு தாயாகவே மாறினாள். அவன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும்போது அவளுக்கு நிஜம் புரிந்தது. மனதில் வேதனையுடன் அவனை அனுப்பியவளும் வீட்டிற்கு திரும்பினாள். இரவு வீடு திரும்பிய பிரகாஷ் அறை முழுவதும் இருட்டாக இருந்ததில் குழம்பி, என்ன இவ லைட்டே போடாம இருக்கா என்று நினைத்து சுமியை கூப்பிட்டான். ஆனால் இவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. பின் மின் விளக்கை எரிய விட்டவன் அவளை பார்த்தான். அவள் கட்டிலில் அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தாள். பின் மறுபடியும் அவளை, சுமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று சத்தமாகவே கேட்டான். அவள் அசையவே இல்லை. சில நொடி அமைதிக்கு பின் மறுபடியும் கத்தினான். இப்போது சடார் என்று அவனை பார்த்து திரும்பி, உஷ் என்று உதட்டில் விரல் வைத்து கண்களை உருட்டி அவனை விழித்தாள். அதை கண்டவனுக்கு அடிவயிற்றில் பயப்பந்துகள் உருளத் தொடங்கியது. பயத்தில் மறுபடியும் சுமி என்று கத்தினான். அவன் கத்தியதில் அவள் மயங்கி கட்டிலில் சரிந்தாள். அதனை கண்டவன், என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறா என்று குழம்பியபடியே உறங்கச் சென்றான். மறுநாள் அவளிடம், இரவு ஏன் அப்படி நடந்துகிட்ட என்று கேட்டதற்கு அவள் புருவத்தை சுருக்கி, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டேனே என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாள். இதை கேட்டபடி நிலைமையை சொல்லவா வேண்டும்? அந்த இடத்திலேயே அதிர்ச்சியில் நின்று விட்டான். எவ்வளவு நேரம் அவ்வாறு நின்றானோ தெரியாது. அவள் குளித்து முடித்து இவனை அழைக்கும் வரையில் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். பின் அவள் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாள், அவளை வெளியில் அழைத்துச் சென்றால் சிறிது மாற்றம் ஏற்படலாம் என நினைத்து அவளை உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே பளபளக்கும் வண்ண விளக்குகளும் தன் டைனிங் டேபிளில் மட்டும் தெரியும் அளவிற்கு குறைவான வெளிச்சமும் மெல்லிய இசையும் அந்த இடமே பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது. அங்கு அவர்களுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது முந்தைய நாள் பள்ளியில் நடந்தவற்றை அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவனும் சுவாரஸ்யமாக கொட்டிக் கொண்டிருந்தான். பின் சாப்பிட்டு முடித்து கை கழுவ சென்றவன் திரும்பி வந்து அவளை பார்த்து அதிர்ந்தே விட்டான். சுமித்ரா அங்கிருந்த முள்கரண்டியை கையில் எடுத்து தன் முழங்கையில் கீறிக் கொண்டிருந்தாள். கண்களில் ஒருவித வெறி. பிரகாஷ் அவளிடம் சென்று அந்த முள்கரண்டியை வாங்கி தூக்கி எறிந்துவிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற சுமி என்று அவள் தோள்களை பற்றி நடுங்கிய குரலில் கேட்டான். அப்போது அவள், இல்ல,
நேத்து அருணுக்கும் இங்க தான் அடிபட்டு இருந்துச்சு. அப்போ அவனுக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கும் என்று கண்களில் நீரோடு கேட்டாள். இதை கேட்டவனுக்கு எப்படி நடந்து கொள்வதென்றே தெரியவில்லை. தன் மனைவியிடம் ஏதோ ஒன்று சரியில்லை என்று மட்டும் தெளிவாக புரிந்தது. பின் எதையோ யோசித்துவிட்டு மனதில் பயத்துடனும் குழப்பத்துடனும் அவளை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு சென்றான். இவற்றையெல்லாம் உதட்டில் ஏளன சிரிப்புடனும் கண்களில் வெறியோடும் ஒரு ஜோடி கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. வீட்டிற்கு வந்த பிரகாஷ் அவளை உறங்க சொல்லிவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். அவனுக்கு சுமித்ராவின் நடவடிக்கைகள் விகாரமாகவும் பயமாகவும் இருந்தது. சிறிது யோசனைக்கு பிறகு பாலக்காட்டில் இருந்த தன் சித்தப்பா காசிநாதனிற்கு போன் செய்து நடந்த விஷயங்களை கூறினான். அவர் பாலக்காட்டில் ஒரு கோவிலின் தர்மகர்த்தா. அதனை கேட்ட காசிநாதன், பிரகாஷ், எனக்கு என்னமோ உன் வீட்டுல ஏதோ கெட்ட சக்தி இருக்குதுன்னு தோணுது என்றார். என்ன சித்தப்பா சொல்றீங்க? அவ தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு குழப்பத்துல இப்படி எல்லாம் பண்றா. நீங்க என்னடான்னா பேயி பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு தனியா இருக்கிறதுனால இப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்களும் தீபாவும் வந்தீங்கன்னா அவ நார்மல் ஆக சான்சஸ் இருக்கு என்றான். இங்க பாருடா, சுமித்ரா தைரியமான பொண்ணு. அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் அவகிட்ட நிறையவே இருக்குது. அதான் சொல்றேன், உன் வீட்டுல துஷ்ட சக்தி இருக்குதுன்னு என்று சொல்லி யோசித்தார். பிறகு, சரிடா, நாளையில இருந்து தீபாவுக்கு காலேஜ் 10 நாள் லீவு. நான் அவளை கூட்டிக்கிட்டு நாளைக்கு கிளம்பி வரேன். நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத என்று கூறி வைத்து விட்டார். இதனை கேட்ட பிரகாஷிற்கு, அப்போ உண்மையிலேயே பேய் இருக்குமா என்று பயந்து விட்டான். பிறகு, அப்படியெல்லாம் இருக்காது, அவ அதிர்ச்சியில இப்படியெல்லாம் நடந்துக்கிறா என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். மறுநாள் வீட்டிற்கு வந்த காசிநாதனையும் அவர் மகள் தீபாவையும் மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்றாள் சுமித்ரா. வாங்க மாமா, வா தீபா என்று உற்சாகமாக வரவேற்றாள். பின் காசிநாதன், என்னம்மா, நல்லா இருக்கியா என்றார் பரிவுடன். நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அடுக்களைக்குள் சென்றாள். தீபாவும் சுமித்ராவுடன் சென்று பேசிக் கொண்டிருந்தாள். சுமித்ராவிற்கு ரொம்ப நாள் கழித்து வீட்டிற்கு சொந்தங்கள் வரவும் ரொம்பவும் உற்சாகமாக இருந்தாள். பின் தீபாவிடம், தீபா, பின்பக்கம் வாழை இலைய பறிச்சுக்கிட்டு வா என்றாள். பின்பக்கம் சென்ற தீபாவிற்கு தன்னை யாரோ பார்த்து கொண்டிருப்பது போல தோன்ற சுற்றுமுற்றும் பார்த்தாள். பின் நிமிர்ந்து பார்த்தவளுக்கு பக்கத்து வீட்டு பால்கனியில் இருந்து ஒரு வாலிபன் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவுடன் அவனை முறைத்துவிட்டு வீட்டிற்குள் திரும்பச் சென்றாள். அப்போது அவளை அழைத்த அந்த வாலிபன், என்னங்க என்றான். அவள் திரும்பி முறைத்து கொண்டே, என்ன என்றாள் காரமாக. அந்த வாலிபன், எப்பா, ஏன் இப்படி முறைக்கிறீங்க? நான் இங்க காய போட்டு இருந்த என்னோட கர்ச்சிஃப் காத்துல பறந்து அங்க விழுந்துருச்சுங்க. அதை எடுக்க கேட்கத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன் என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு. அவள், சரிங்க, நீங்க முன்பக்கமா வாங்க, தரேன் என்றாள் சிறு சிரிப்புடன். அந்த கர்ச்சீஃபை எடுத்துக்கொண்டு முன்பக்கம் சென்றவளிடம் கர்ச்சீஃபை வாங்கி கொண்டு, என் பேரு மகேஷ் என்றான். அவளும், என் பேரு தீபா என்றாள். உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே என்றான். இது என் அண்ணன் வீடு, நான் இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு என்றாள். காது ஜிமிக்கி ஆட, சந்தன நெற்றி சுருங்க, கண்களை உருட்டி கொண்டு பேசியவளை பார்த்ததுமே அவனுக்கு பிடித்து போய்விட்டது. உடனே அவளிடம், நான் பேங்க் மேனேஜரா இருக்கேன், எனக்கு அம்மா மட்டும்தான், அவங்களும் கிராமத்துல இருக்காங்க என்றான். ஏன் இவன் இதையெல்லாம் தன்னிடம் சொல்கிறான் என்று யோசித்தவளிடம், நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு யோசிக்கிறியா என்று கேட்டான். அவன் கேட்டதில் தடுமாறியவள், ஆம் என்று தலையாட்டினாள். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்டுவிட்டான். இதனை கேட்டவள் அவனை முறைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். அவனும் இவளை பார்த்து சிரித்துவிட்டு சென்று விட்டான். பின் நால்வரும் ஊரை சுற்றி பார்த்தனர். அங்கிருந்த 10 நாட்களும் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. சுமித்ராவும் சாதாரணமாகவே இருந்தாள். இதற்கிடையில் தீபாவிற்கும் மகேஷின் மேல் காதல் வந்தது. தான் மகேஷை காதலிப்பதாகவும் காசிநாதனிடம் சம்மதம் பெற்று தருமாறும் பிரகாஷிடம் இறைஞ்சினாள். தன் தங்கையின் விருப்பத்தை தட்டாதவனாக மகேஷை பற்றி விசாரித்தான். அவன் கேட்ட தகவல்களும் அவனின் மேல் நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியதால் காசிநாதனிடம் இதை பற்றி பேசி சம்மதமும் வாங்கினான். தீபாவிற்கு இன்னமும் 3 மாத படிப்பு இருந்ததால் படிப்பு முடிந்ததும் திருமணம் பற்றி பேசலாம் என்று காசிநாதன் கூறினார். தீபாவின் திருமண விஷயம் தெரிந்து சுமித்ராவும் மிகவும் சந்தோஷப்பட்டாள்.
பிறகு இனிப்பு செய்கிறேன் என்று சொல்லி மகேஷுக்கும் சேர்த்து அன்று விருந்தே வைத்துவிட்டாள். பின் விடுமுறை முடிந்து காசிநாதனும் தீபாவும் கிளம்புகையில், பிரகாஷ், சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, அவ கொஞ்சம் குழப்பமா இருக்கான்னு. நீங்க தான் கெட்ட சக்தி, துஷ்ட சக்தின்னு சொல்லி என்ன நல்லா பயமுறுத்திட்டீங்க. இப்ப பாருங்க, உங்களை எல்லாம் பார்க்கவும் அவ நார்மலா ஆயிட்டா என்று ஆஸ்வாசமாக சொன்னவன், இல்ல, இல்ல. அப்பா சொன்னது சரிதான். இங்க வேற ஏதோ இருக்கு என்ற தீபாவின் குரலில் அதிர்ந்து போய் நின்றான். அத்தியாயம் 5. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆஸ்வாசமாக இருந்தவனுக்கு தீபாவின் கூற்று அவன் உடலில் ஒரு பூகம்ப அதிர்வை ஏற்படுத்தியது. பின் தீபா ஏதோ கூற வரும்போது சுமித்ரா மூவரையும் சாப்பிட அழைத்தாள். அப்போதைக்கு அவர்களின் பேச்சு தடைப்பட்டு விட்டது. பின் மூவரும் உணவருந்திக் கொண்டிருந்தனர். மட்டன் கிரேவி, ஈரல் கூட்டு, காடை என்று வகை வகையாக சமைத்து வைத்திருந்தாள் சுமித்ரா. பாவம், பிரகாஷிற்குத்தான் தொண்டையில் உணவு இறங்க மறுத்தது. ஏனோ தானோ என்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தவனை சுமித்ரா, ஐயோ, என்னங்க என்றாள். பிரகாஷ் சட்டென்று நிமிர்ந்து, என்ன சுமி என்றான். இல்ல, மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல ஊறுகாய வச்சிருக்கிறேன். தீபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பவே எடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரீங்களா என்றாள் கொஞ்சலாக. இவனும் தலையசைத்து விட்டு எழுந்தான். திடீரென்று தட்டென்று தன் கையை யாரோ பிடித்தது போல உணர்ந்தான். பயத்தில் முதுகு சிலிர்த்து நெற்றியில் வியர்வையுடன் திரும்பி பார்த்தான். தீபா தான் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதைக் கண்டான். மேலும் அதிர்ந்தான். தன்னை நிமிர்ந்து பார்த்து வேண்டாம் என்ற பாணியில் தலையசைத்தவளை பார்த்தவனுக்கு பயம் கலந்த குழப்பம் ஏற்பட்டது. மதிய உணவு முடிந்து சுமித்ரா தன் அறைக்கு சென்று விட்டாள். உடனே தீபா தன் அண்ணனை அழைத்து, அண்ணா, எக்காரணம் கொண்டும் நீங்க மேல இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போகவே கூடாது. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன் என்றாள். இவள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது காசிநாதனும் அங்கு வந்தார். வந்தவர், ஏன் தீபா இப்படி சொல்ற என்றார் குழப்பத்துடன். பிரகாஷும் அதே குழப்பத்துடன் அவளை பார்த்தான். இப்பொழுது தீபா, நான் அங்க பார்த்த விஷயம்தான் என்ன கொலை நடுங்க வச்சிடுச்சு என்று உடலில் அதிர்வுடன் கூறியவள் தொடர்ந்தாள். அண்ணி என்னை இப்படித்தான் மதியம் நெய் எடுத்துக்கிட்டு வா, மாடியில ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு சொன்னாங்க. நானும் மாடிக்கு போனேன். முழு இருட்டு ஸ்டோர் ரூம்ல. நான் அண்ணி கிட்ட, அண்ணி, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணி, பரவாயில்ல, முன்னாடி தான் இருக்கும், உள்ள போய் பாருன்னு ஒரு மாதிரி கரகரத்த குரல்ல சொன்னாங்க. நான் உள்ள போன உடனே யாரோ கதவை தடால்னு அடைச்சது போல இருந்துச்சு. உள்ள ஒரே இருட்டு. எனக்கு தலை சுத்தி உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. யாரோ என் முடிய கோதறது மாதிரி உணர்ந்தேன். உடனே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு மொத்த பலத்தையும் கொண்டு கதவை திறந்து வெளியில வந்துட்டேன் என்று நடந்ததை கூறும்போதே அவள் உடல் இன்னமும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. பின் அவளே தொடர்ந்தாள். வெளியில வந்த உடனே அண்ணி படிக்கட்டுல மெதுவா ஏறி வந்துகிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிடுறத கூட உணராம என்ன தாண்டி அந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளியில நின்னு உள்ள யாரையோ பார்த்து சிரிச்சாங்க. இத பார்த்த எனக்கு உள்ள நடந்தது கூட தேத்த முடிஞ்சுச்சு. இது என் உயிர் நாடிய கலங்க செஞ்சிருச்சு. அப்புறம் நான் அண்ணி அப்படின்னு கத்திக்கிட்டே செய்வதறியாது அவங்க கன்னத்துல அரைஞ்சேன். அடுத்த நிமிஷமே, அண்ணி, என்ன தீபா இங்க என்ன பண்ற? என்ன எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு குழப்பமா கேட்டாங்க. நான் இன்னமும் பயந்து போய், என்ன அண்ணி, நீங்க தானே நெய் எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க. இப்ப நீங்களும் தானே மேல ஏறி வந்தீங்க என்று சொன்னேன். உடனே அவங்க, நானா? நான் எடுத்துக்கிட்டு வர சொல்லலையே. நான் சமையல அப்பவே முடிச்சுட்டேன். இப்பவும் நீ கூப்பிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வா கீழ போகலான்னு கூலா சொல்லிட்டு கீழ போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இத உங்ககிட்ட சொல்ல வரும்போது அண்ணி வந்துட்டாங்க என்று அனைத்தையும் கூறி முடித்தாள். குரல் முழுவதும் பயத்துடன், அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா என்று அவரின் கையை பிடித்து கொண்டாள். விழிகள் தெறித்து உலகமே இரண்டாக பிளந்தது போல இருந்தது பிரகாஷிற்கு. அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான். காசிநாதனும் அதே நிலையில் இருந்தார். பிறகு சுதாரித்தவர் பிரகாஷிடம், பிரகாஷ், ஏற்கனவே முடிவு செஞ்சபடி நான் இன்னைக்கு தீபாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். பயப்படாத, ஒரு 2 நாளைக்கு சமாளி. நான் எனக்கு தெரிஞ்ச சாமியாரு ஊர்ல இருக்காரு. அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு 2 நாள்ல வந்ததும் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் என்றார். பிரகாஷிற்கு அவரை அனுப்பவும் விருப்பமில்லை என்றாலும் அவர் சொல்வதிலும் நியாயம் இருப்பதை புரிந்து அரைமனதுடன் தலையசைத்தான். இரவு 8:30. காசிநாதனும் தீபாவும் பேருந்து நிலையம் செல்ல ஆட்டோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மகேஷும் அவர்களை வழி அனுப்ப வந்திருந்தான். வந்தவன் தீபாவின் பயந்த முகத்தைக் கண்டு குழப்பத்துடன் அவளை அழைத்து, என்ன ஆச்சு தீபா, ஏன் இப்படி முகமெல்லாம் வெளிரி போயிருக்குது என்று கேட்டான்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே சுமித்ரா, தீபா, ஆட்டோ வந்துருச்சு என்று அழைத்தாள். பின் அவனும், நீ போ, நான் உனக்கு கால் பண்றேன் என்றான். அவர்களை கையசைத்து அனுப்பிவிட்டு மகேஷ் தன் வீட்டிற்கு சென்றான். சுமித்ரா வேகமாக தன் அறைக்குள் சென்றாள். மிரட்சியுடன் அவளை பின்தொடர்ந்தவன் அறைக்குள் இருந்தவளை பார்த்து அதிர்ந்து நின்றான். அத்தியாயம் 6. காசிநாதனையும் தீபாவையும் வழி அனுப்பிவிட்டு விறுவிறுவென்று அறைக்குள் சென்றாள் சுமித்ரா. அவளை பயத்துடன் பின்தொடர்ந்த பிரகாஷ் அறைக்குள் சென்றதும், உங்களை நான் மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல ஊறுகாய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, ஏன் நீங்க போகல என்று கோபமாக கேட்டாள். அதை கேட்டவன் அதிர்ந்து நின்று விட்டான். பின் பயத்தை தனக்குள்ளேயே மறைத்துவிட்டு, இப்ப எதுக்கு சுமி மதியம் நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் மகேஷ் தீபாவிற்கு போன் செய்தான். பின் தீபாவிடம், தீபா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும், ஓகேவா என்று கேட்டான். என்னன்னு கேளுங்க மகேஷ் என்றாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரகாஷ் எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா என்று கேட்டான். அவள் குழப்பமாக, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க என்று கேட்டாள். பிரகாஷ் வீட்டுக்கு பின்பக்கம் ரத்தத்தோட ஒரு கை அச்சு இருந்ததா உங்ககிட்ட சொன்னாரா என்று மகேஷ் தயங்கிக் கொண்டே கேட்டான். இதை கேட்டவள் அதிர்ந்து போய்விட்டாள். ஏனென்றால் அவர்கள் மூவருக்கு மட்டும் தெரிந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரிந்தது என்று குழம்பி போனாள். பின் சற்று நேரம் முன்பு பிரகாஷ் கூறியதை நினைவு கூர்ந்தாள். மறுநாள் காலையில் சுமித்ரா பின்புறம் இருக்கும் அவள் வளர்க்கும் காய்கறி தோட்டத்திலிருந்து காய்கறிகளை எடுத்துக்கொண்டிருந்தாள். பிரகாஷ் தன் ஆபீஸ் ரூமில் கேஸ் ஃபைல் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று சுமித்ரா அலறும் சத்தம் கேட்டு வேகமாக அவள் இருக்கும் திசையை நோக்கிச் சென்றான். பின்பக்கம் சென்றவனை சுமித்ரா ஓடி வந்து அணைத்துக் கொண்டாள். அவள் உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்கியது. ஏன் சுமி, ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன ஆச்சு என்றான் பிரகாஷ் பதட்டத்துடன். பிரகாஷ், அங்க அங்க என்று திக்கினாள் சுமி. அங்க என்ன சுமி என்று கேட்டான் பிரகாஷ். அங்க சுவத்துல பாருங்க என்று தன் ஆள்காட்டி விரலை காம்பவுண்ட் சுவற்றை நோக்கி நீட்டினாள். அவள் காட்டும் திசையை பார்த்தவன் அதிர்ந்து விட்டான். அந்த சுவற்றில் இரத்தக்கரையுடன் இரு கை அச்சுகள் இருந்தது. அதை பார்த்துத்தான் சுமித்ரா பயந்து விட்டாள். இவனும் செய்வதறியாது அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சுமித்ராவோ மிகவும் பயந்து விட்டாள். பின் இவளை சமாதானப்படுத்தி ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு பிரகாஷ் காசிநாதனுக்கு போன் செய்து நடந்தவற்றை கூறினான். இதை யோசித்தவள், ஆமாங்க, அந்த வீட்டுல ஏதோ இருக்குதுங்க, அது என்னையும் பயமுடுத்திடுச்சுங்க என்றாள் பயந்த குரலில். தனக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தையும் பகிர்ந்தாள். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்க யாருக்காவது ஐடியா இருக்கா என்றான் மகேஷ். எங்க அப்பா இப்பதான் எங்க ஊர்ல பெரிய சாமியார் கைலாசமூர்த்திய பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அவரு 2 பேருக்கும் தாயத்து கொடுத்து கட்ட சொல்லி இருக்காரு. இந்த ஏகதேசி அன்னைக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாரு. என்னங்க மகேஷ், அங்க நடக்கிறத பார்த்த எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. நீங்க என்ன தாயத்து கட்டுனாலும் அந்த பேய் போகாது என்றான் மகேஷ். என்ன மகேஷ், என்ன சொல்றீங்க என்றாள் அவள் படபடப்புடன். அந்த வீட்டுல இருக்கிற பேயே சுமித்ரா தான். ஐயோ, அன்னிக்கு பேய் பிடிச்சிருக்குதா, அட கடவுளே என்று புலம்ப ஆரம்பித்தாள் தீபா. இன்னைக்கு காலையில சுமித்ரா ஏதோ சிகப்பு சாயத்தை எடுத்து வீட்டோட பின்பக்கம் வச்சிருந்தாங்க. அப்புறம் தன்னோட கைகளை அதுல நனைச்சு சுவத்துல அச்சு பதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவசர அவசரமா அந்த சாயம் இருந்த பாத்திரத்தை கழுவிட்டு தன் கையையும் சுத்தப்படுத்திக்கிட்டு சுத்தும் முத்தும் பார்த்துக்கிட்டு யாரும் தன்னை பார்க்கலன்னு உறுதி செஞ்சுக்கிட்டு உடனே பிரகாஷ கூப்பிட்டு கத்துனாங்க. அவங்களோட இந்த செயல் என்ன நிலை குலைய வச்சிடுச்சு என்று மகேஷ் சொல்லிவிட்டு மௌனமானான். தீபாவின் பேச்சும் உறைந்து போய்விட்டது. இருவரும் சிறிது மௌனத்திற்கு பிறகு, நீங்க சொல்றத பார்த்தா நம்பாம இருக்க முடியல. ஆனா அன்னைக்கு எனக்கு அந்த ஸ்டோர் ரூம்ல நடந்த விஷயத்த கண்டிப்பா அண்ணியால செஞ்சிருக்க முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு திட்டவட்டமா தெரியும். அது கண்டிப்பா மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணுதான் செஞ்சிருக்கணும். அதையெல்லாம் என்னால உணர முடிஞ்சுச்சே என்று முடித்தாள். நீ உங்க அண்ணி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உன்னை இப்படி யோசிக்க வைக்குது. நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். நான் போனை வைக்கிறேன் என்று கோபமாக துண்டித்தான். தீபாவுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று அந்த கைரேகை அண்ணியின் வேலையாக இருக்கலாம். ஆனால் அன்று நடந்த சம்பவத்தை அவர் செய்திருப்பார் என்பதை மனம் ஏற்கவில்லை. உடனே சென்னைக்கு புறப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் தீபா. நடந்ததை காசிநாதனிடம் விளக்கினாள். இருவரும் அடுத்த நாளே சென்னைக்கு செல்ல ஏற்பாடு செய்துவிட்டு பிரகாஷுக்கு அழைத்தார் காசிநாதன். பிரகாஷ், நீ சொன்ன விஷயத்த சாமிகள் கிட்ட கூறி தாயத்து வாங்கிட்டேன். நானும் தீபாவும் நாளையே புறப்பட்டு வரோம் என்றார்.
பிரகாஷிடம் நேரில் சென்று விஷயத்தை கூறிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு அழைப்பை துண்டித்தார். பிரகாஷின் அலைபேசி சினுங்கியது. ஹலோ, பிரகாஷ் ஹியர். நான் அரவிந்த் பேசுறேன் என்றவுடன் பிரகாஷின் உடல் நடுநடுங்கியது. அத்தியாயம் 7. பிரகாஷ் தனக்கு வந்த போனை எடுத்து பார்த்தவன் அதில் அரவிந்தின் குரல் கேட்கவும் நடுநடுங்கி போய்விட்டான். பிறகு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தான். அரவிந்த் மாருதியின் கணவன். அதற்கு முன், மாருதி யார்? மாருதி பிரகாஷின் பேஷண்ட். 2 மாதங்களுக்கு முன்பு பிரகாஷிடம் கவுன்சிலிங் வந்திருந்தவள் தன் திருமணத்திற்கு முன்னிருந்த முன்னாள் காதலன் பற்றியும் அவர்களுக்கு இடையே இருந்த உறவை பற்றியும் மனநல மருத்துவரிடம் உண்மையை மட்டுமே கூற வேண்டும் என்பதன் பொருட்டு பிரகாஷிடம் கூறி தன் மன அழுத்தம் மற்றும் இரவில் தூக்கமின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட வைத்தியம் செய்து கொண்டாள். அதனால் அவள் அந்த பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டாள். அரவிந்தை பிடித்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் தூக்கமின்மைக்கு இதுவும் காரணமாக இருக்குமோ என்று பிரகாஷின் சந்தேகத்தில்தான் அவள் அவளின் கடந்த காலத்தை கூறினாளே தவிர தற்போது அவள் அரவிந்தை மிகவும் நேசிக்கிறாள். பொதுவாக மனநல மருத்துவர்கள் தங்களிடம் வரும் நோயாளிகளின் முழு விவரங்கள், கடந்த காலம் என அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். ஆனால் அவை அந்த அறையில் இருக்கும் மருத்துவர் மற்றும் நோயாளி இருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். அந்த ரகசியங்கள் அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுதான் தொழில் தர்மம். ஆனால் அதற்கு முரணாக பிரகாஷ் அரவிந்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் மனைவியை பற்றி சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் சொல்லி அதில் லாபம் பார்த்தான். அரவிந்தும் அதை பற்றி தெரிந்து கொண்டு அவளிடம் சண்டையிட்டான். மாருதி அவனைத்தான் உண்மையாக காதலிப்பதாக எவ்வளவோ கூறினாள். அவன் அவள் பேச்சுக்கு சற்றும் செவி சாய்க்கவில்லை. மாருதி தான் அரவிந்தின் மேல் வைத்திருக்கும் காதல் உண்மையானது என்பதை உணர்த்த வேறு வழி தெரியாமல் தன் உயிரையே அதற்கு சான்றாக அரவிந்திடம் ஒப்படைத்துவிட்டு தூக்கிட்டு மாண்டு போனாள். ஆனால் உயிர் பிரியும் தருவாயில் கூட அவள் மறக்க மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்த பிரகாஷ் அவள் நினைவை விட்டு நீங்கவே இல்லை. சரி, இப்போது அரவிந்த் என்ன சொல்ல போகிறான் என்று பார்க்கலாம். பிரகாஷ், நான் என்னோட ஒய்ஃப் மாருதிய ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குது. நான் அவளை சாக விட்டுருக்க கூடாது. அவ இன்னும் என் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயமா நான் உங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். எனக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் என்றான். அரவிந்த், நான் 1 வாரம் கிளினிக் லீவ் போட்டுட்டேன். ஒரு பர்சனல் ஒர்க்கு. ஆனா இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது. நான் திரும்ப கிளினிக் போகும்போது நீங்க தான் என்னோட முதல் பேஷண்ட். ஓகே என்று சொல்லிவிட்டு தப்பினான் பிரகாஷ். ஓகே பிரகாஷ், டேக் கேர், பை என்று போன் காலை துண்டித்தான் அரவிந்த். பிரகாஷின் சந்தேகத்திற்கு அரவிந்தின் போன் கால் பதிலளித்து விட்டது. மாருதிக்கு தாம் இழைத்த துரோகத்தால் இப்போது அவள்தான் அமானுஷ்ய சக்தியாக வந்து சுமித்ராவையும் தன் குடும்பத்தையும் பழிவாங்குகிறது என்று பிரகாஷ் நம்பத் தொடங்கினான். அவன் உதிரம் பயத்தில் உறைந்தே விட்டது. உணர்ச்சிகள் அற்றவனாக பிரகாஷ் தன் வீட்டுக்குள் நுழைந்தான். சுமித்ராவை ஏக்கத்துடன் பார்த்தான். நாம் செய்த தவறு, நாம் கூறிய பொய் இவளின் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டதே என்ற குற்ற உணர்ச்சிதான் அவனை எந்த உணர்வுகளும் அற்றவனாக்கி மாற்றிவிட்டது. இதற்கு மேலும் இவற்றை மறைக்க முடியாது. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டதை உணர்ந்தவன் சுமித்ராவிடம் மாருதி பற்றியும் தனக்குத்தான் குழந்தை பாக்கியம் இல்லை, அவளை மலடி என்று சித்தரித்தது அவனுடைய வேலைதான் என்பதையும் கூற முடிவெடுத்தான். சுமித்ரா, நான் உன்கிட்ட 2 முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ இதையெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா உன் முடிவை சொல்லு. அது எதுவா இருந்தாலும் நான் உனக்கு முழு ஒத்துழைப்பு தரேன் என்றவாறு ரெஜினா சொன்னது என்னன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை பெத்துக்க நான் தான் தகுதி இல்லாதவன் என்று கூறிவிட்டு மௌனமானான். சுமித்ராவின் பதிலை பிரகாஷ் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயம் நம்ம ஹாஸ்பிட்டல் போன அன்னிக்கே எனக்கு தெரியும். நீங்க கிளினிக் போன அப்புறம் ரெஜினா எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உதவி பண்ண லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் அந்த வேலை போயிடுச்சு என்றாள் அமைதியான குரலில். என்னை மன்னிச்சிரு சுமித்ரா, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. ஆண்மைதான் ஒரு ஆணோட அடையாளம். அது இல்லாத என்ன இந்த சமுதாயம் ஒருபோதும் ஏத்துக்காது. அதனாலதான் உன் மேல பழிய போட்டுட்டேன். என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ என்று கண்ணீருடன் கெஞ்சலானான். உனக்கு நடந்த விசித்திரமான அமானுஷ்ய விஷயங்களை எல்லாம் பார்த்து நானே பயந்துட்டேன். அது உண்மைய நீங்களே சொல்லணுங்கிறதுக்கு நான் செஞ்ச வேலைதான் என்று சொன்ன பிறகுதான் பிரகாஷுக்கு சுவாசம் சீரானது. உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறேன். அதனால தான் இந்த விஷயம் தெரிஞ்சப்புறமும் கூட உங்களை திருத்தணும்னு நான் தான் நாடகம் ஆடினேன். நான் எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க என்று பிரகாஷை அணைத்து கொண்டாள். நல்ல வேலை, இது மாருதியோட வேலை இல்ல என்று மனதில் பேசிக்கொண்டு பெருமூச்சு விட்டான். சுமி,
ஆனா நீ பண்ண அந்த ஸ்டோர் ரூம் அலப்பறையில தீபா 10 நாள் இருக்கிறதா சொல்லிட்டு 3 நாள் முன்னாடியே கிளம்பி போயிட்டா என்றவனை இடைமறித்து, பிரகாஷ், ம், நான் தீபாவ பயமுறுத்துற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. சாமி மேல சத்தியம் இது. நீ இல்லன்னா அப்போ என்று அதிர்ந்தான். சிறிது மௌனத்திற்கு பின் சுமித்ரா, 2வது விஷயம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்ன? அது மாருதி என்று சொல்லத் தொடங்கினான். வெளியில் திடீரென்று தட்டென்ற சத்தம். அத்தியாயம் 8. மாருதி என்ற பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வெளியே சத்தம் கேட்டு பிரகாஷும் சுமியும் பார்க்கச் சென்றனர். பயத்தில் பிரகாஷின் முகத்தில் வியர்வை முத்துக்கள் பூத்திருந்தன. கதவை யாரோ தட்டுகின்றனர். பிரகாஷ் பயத்துடன் சென்று பார்த்தான். திடீரென்று சத்தம் நின்றுவிட்டது. கதவை திறந்தான். ஊரிலிருந்து காசிநாதனும் தீபாவும் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு தன் பயத்தை உள்ளே வைத்துக்கொண்டு, வாங்க சித்தப்பா என்று கூறி நிம்மதி பெருமூச்சு விட்டான். பிரகாஷ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிரகாஷை தொடர்ந்து சுமித்ரா, வாங்க மாமா, தீபா உள்ள வாடி என்று உரிமையுடன் அழைத்தாள். ஊர்ல இருந்து வந்த களைப்புல உடல் ரொம்ப சோர்வா இருக்கு. தலை ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் காஃபி கிடைக்குமாமா என்றார் காசிநாதன். இதோ உடனே என்று அடுக்கலைக்கு விரைந்தாள். பிரகாஷ், உன் வீட்ல நடக்கிற விஷயங்களுக்கு சுமித்ரா தான் காரணம் என்றார் தயக்கத்துடன். திடீரென்று டக் 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 என்று மாடியிலிருந்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கண்களில் அச்சத்துடன் மூவரும் மேலே பார்த்தனர். சத்தம் அதிகரித்தது. சத்தம் ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் வருது என்றாள் தீபா. மூவரும் திரும்பி சுமித்ராவை தேடினார்கள். அவள் சாந்தமாக அடுக்களை பணியில் மூழ்கியிருந்தாள். சிறிது நேரத்தில் சத்தம் நின்றது. சித்தப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சுமித்ரா மட்டும் காரணம் இல்ல. மாருதிங்கிற பொண்ணு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அண்ணி, எங்க போறீங்க அண்ணி, நில்லுங்க என்று தீபா கத்திக் கொண்டிருந்தாள். அதை கண்டு கொள்ளாமல் சுமி மாடிப்படிகளில் ஏறிக் கொண்டிருந்தாள். அவளை நிறுத்துவதற்காக பிரகாஷ் வேகமாக சென்றான். அதற்குள் சுமித்ரா மாடியில் உள்ள ஸ்டோர் ரூமுக்கு சென்று கதவை உள்ளே தாழிட்டு கொண்டாள். காசிநாதனுக்கு இப்போதுதான் விஷயம் புரிந்தது. அங்கே அமானுஷ்ய சக்தி குடிக்கொண்டிருக்கிறது என்று. செய்வதறியாத மூவரும் நின்றனர். தீபா பயத்தின் உச்சத்தில் இருந்தாள். ஸ்டோர் ரூமிலிருந்து பிரகாஷ் என்று ஒரு நீண்ட குரல் கேட்டதும் பிரகாஷுக்கு குலை நடுங்கியது. அது மாருதியின் குரல். சுமித்ரா மறுபடியும் தான் வேலையை காட்டுறா என்று மனதில் எண்ணிக்கொண்டு மாடிக்கு சென்று ஸ்டோர் ரூம் கதவை திறக்க முயற்சி செய்தார் காசிநாதன். கதவு திறக்கவில்லை. பிறகு சட்டென்று கதவு தானாக திறந்தது. உள்ளே சென்ற காசிநாதன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். மேலே விட்டத்தின் சுவற்றில் ஒட்டிக்கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது. மாமா, உங்களுக்கு தைரியம் அதிகம்தான் என்று தன் கைகளால் காசிநாதனின் தலைமுடியை கோரியது மாருதியின் கை. உயிர் பயத்தில் கதவை திறந்து கொண்டு தலை தெறித்து விடுவதற்கு முன் வெளியே ஓடி வந்து விட்டார் காசிநாதன். உடனே மாடியிலிருந்து மூவரும் கீழே ஓடி வந்து விட்டனர். பிரகாஷ், இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது. வா, வீட்டை விட்டு போயிடலாம். அங்க சுமி மாட்டிக்கிட்டு இருக்கிறா. அவளை விட்டுட்டு நாம மட்டும் எப்படி போறது சித்தப்பா? நாம போய் பேய் ஓட்டுற சாமியார கூட்டிக்கிட்டு வரலாம். இல்ல, சுமிய மட்டும் இங்க விட்டுட்டு போறது எனக்கு சரியா படல என்று காசிநாதனும் பிரகாஷும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமா, காஃபி ரெடி என்று அமைதியான குரலில் அழைத்தாள் சுமித்ரா. புதிய கருப்பு நிற புடவை மாற்றி வலது கையில் கைகடிகாரம் கட்டிக்கொண்டு சற்று முன் எதுவுமே நடக்காதது போல வந்து நின்றாள் சுமித்ரா. அதை கவனித்த பிரகாஷ், வலது கை கடிகார பழக்கம் சுமி உடையது அல்ல, மாருதியுடையது தான். கையில் எப்போதும் கடிகாரம் அணியும் பழக்கம் உள்ளவள் என்று அவனுக்கு தெரியாமல் இல்லை. இரவு உணவு தயார், சாப்பிட எல்லாரும் வாங்க என்று அழைத்தாள் சுமி. நான் உங்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க என்னடான்னா வெளியில போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல வெளியில போறது நல்லதில்ல. ஊரு ரொம்ப கெட்டு கிடக்குது. யாரு எப்போ என்ன செய்வாங்கன்னே சொல்ல முடியாது. 2 கால்ல போறாங்க, 8 கால்ல தான் வருவாங்க. உங்களுக்கு புரியாது. யாரும் வெளியில போக வேண்டாம் என்று மெல்லிய சிரிப்புடன் மிரட்டும் துணியில் கூறினாள். தீபா, வா, எனக்கு உதவி செய். சாப்பாடெல்லாம் பரிமாறணும் என்றதும் வேறு வழியின்றி தீபாவும் சென்றாள். அனைவரும் டேபிளில் அமர்ந்தனர். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. உயிரோட இருக்கும்போது புரியாது இதுல இருக்கிற சந்தோஷம் என்றவள் திடீரென்று காசிநாதனை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். இறுதி அத்தியாயம். தீபா மற்றும் காசிநாதன் இருவரும் இந்த பிரச்சனையில் வருவதை மாருதி விரும்பவில்லை.
அவளுக்கு தேவை பிரகாஷின் உயிர் மட்டும்தான். அதனால் அவர்களை தன் அமானுஷ்ய சக்தியை பயன்படுத்தி விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தாள். பல வாரங்களாக பசித்திருந்து பிணம் தின்ன காத்திருக்கும் வல்லூர் போல கொடூர பார்வையால் மாருதி காசிநாதனையே வெறித்துக் கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று தீபா அலறும் சத்தம் கேட்டது. அப்பா, ரத்தம்! உங்க சாப்பாட்டுல ஒரே ரத்தமா இருக்குதுப்பா. உங்க நாசியில இருந்துதான்ப்பா ரத்தம் வருது. அவரை முறைப்பதை நிறுத்திக்கொண்டு, ஆமா மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். தீபா, நீ அப்பாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. தங்கம், நானும் பிரகாஷும் பின்னாடியே வந்துடுறோம் என்றாள். இல்ல சுமித்ரா, எனக்கு ஒன்னும் இல்ல. நான் இந்த நோய்க்கு மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறேன். நாளைக்கு காலையில போய் டாக்டர் பார்த்தா போதும். தீபா, என்ன ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போய் படுக்க வைமா. அப்படியே என்னோட மருந்து பையும் எடுத்துக்கிட்டு வந்துருமா. மாருதி தீபாவையும் தன்னையும் வெளியே அனுப்புவதற்குத்தான் இப்படி செய்தாள் என்பது காசிநாதனுக்கு நன்கு புரிந்தது. ஆனால் அவர்கள் வெளியே போகாமல் பிரகாஷ் கூடவே இருந்தாலும் கூட மாருதி ஒரு கட்டத்திற்கு மேல் பிரகாஷை கொல்வதற்கு ரொம்ப யோசிக்க மாட்டாள். களை பறிக்கும் போது நெற்பயிருக்கும் கொஞ்சம் சேதம் இருக்கத்தானே செய்யும். நேரம் உருண்டோடியது. கடிகாரம் நடுநிசி 1:15 குறித்து கொண்டிருந்தது. மாருதி பொறுமை இழந்து திடீரென எழுந்து பார்த்தபோது பிரகாஷ் அங்கு இல்லை. கோபத்தின் உச்சிக்கு சென்ற மாருதி கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயற்சி செய்து பார்த்தாள். முடியவில்லை. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கும் போது வரும் நெடி போல ஒரு துர்நாற்றத்தை அவள் உணர்ந்தாள். நன்றாக எழுந்து பார்க்கும் பொழுது அவள் அறை முழுவதும் பூஜை சாமான்கள், ஊதுபத்தியின் அந்த நறுமணம் அறையெங்கும் பரவியிருந்தது. அதுதான் அவளுக்கு பிணவாடையாக தெரிந்தது போல. எல்லாவற்றிற்கும் மேலாக தன் இரு கைகளிலும் கயிறு கட்டியிருப்பதை பார்த்தாள். நங்கூரத்தை தாங்கி நிற்கும் வலுவான கயிற்றையும் ஒரு நொடியில் பிளந்துவிடும் அமானுஷ்ய சக்தி பெற்றவளால் அந்த 5 ரூபாய் கூட பெறாத மெல்லிய கயிற்றை மீறி ஒன்றும் செய்ய இயலவில்லை. காரணம், அது காசிநாதன் தனது ஊரில் இருக்கும் சக்தி வாய்ந்த சாமியாரிடமிருந்து இறையருள் பெற்ற கயிறு. மாருதி கொஞ்சம் கொஞ்சமாக தனது உண்மையான உருவத்துக்கு மாற ஆரம்பித்தாள். கைகள் விரைத்து போய் விரல் நகங்கள் உடைந்து நகையிடுக்கில் ரத்தம் கருப்பு நிறத்தில் மாறியிருந்தது. அவளின் கண்களின் கருவிழிகள் இரத்த சிகப்பில் மாறியிருந்தன. பற்களும் நீண்டு கோர நிலையில் தான் இருந்தது. பல் ஈறுகளில் கருஞ்சிவப்பு ரத்தத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. தூக்கில் தொங்கியதால் கழுத்து உடைந்து ஒரு பக்கமாக பக்கவாட்டில் சாய்ந்திருந்தது. தனது முழு உருவத்தை அடைந்து கடும் கோபத்தில் கூச்சலிட்டாள். வெளியே இருந்த பிரகாஷ், காசி மற்றும் தீபா ஆகியோர் அப்படி ஒரு கூக்குரலை இதுவரை கேட்டதில்லை. ஒரு வெறி பிடித்த ஓநாய் ஓலமிட்டது போல கரகரத்த குரலில் மரண ஓலம் கேட்டது. நான் மட்டும் உள்ள போய் பார்க்க போறேன். நீ இங்கே இரு. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவரு ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றதும் தான் தீபாவுக்கு மூச்சு சீரானது. உள்ளே வந்த பிரகாஷ் சுமித்ராவின் கோலத்தை கண்டு கதிகலங்கி நின்றான். பயத்தில் இதயம் இறுக்கமாகி துடிப்பதற்கு கஷ்டப்பட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. இருந்தாலும் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை பற்றி பிடித்து தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அருகில் சென்றான். பிரகாஷ், பயப்படாத. என் உண்மையான உருவம் இதுதான். எனக்கு கோபம் வராத வரைக்கும் என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு எதிரில யார் இருந்தாலும் அதுதான் இந்த உலகத்துல அவங்களுக்கு கடைசி நாள். நீ அதிர்ஷ்டக்காரன்தான். ஏன்னா நான் இப்ப கோவமா இல்ல. உன் மனைவிய காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனா ஒரு வழி இருக்கு. வந்து என் கையில இருக்கிற தாயத்தையும் இந்த சாமி போட்டோ பூஜை சாமானை எல்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிடு. முக்கியமா இந்த கோவில்ல கொளுத்துற தீபம் ஊதுபத்தி எல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அப்பப்பா, வாடை அடிக்குது. முதல்ல அதை அணைச்சிடு. இந்த ரூமை சுத்தம் பண்ணு. நாம அப்புறமா பேசிக்கலாம் என்றாள் மாருதி. நான் பண்ணுனது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ உயிரோட இருந்து அந்த விஷயத்த அரவிந்துக்கு புரிய வச்சிருக்கணும். இந்த நிலைமை நீயே தேடிக்கிட்டது. நான் செஞ்ச தப்புக்கு கடவுள் தான் என்ன தண்டிக்கணும். உன்ன மாதிரி துர்சக்தி எல்லாம் இல்ல. கடவுள். நான் செத்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நானே இன்னும் அவரை பார்க்கல. பார்த்தா நீ விசாரிச்சேன்னு சொல்றேன். இப்ப வந்து என் கைய அவுத்து விடு. உனக்கு உன் மனைவி மேல அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சாம்பிள் பாக்குறியா என்று இடதுபுறமாக சாய்ந்திருந்த கழுத்தை மேலும் அதிக விசையுடன் அழுத்தினாள். இன்னும் கொஞ்சம் அழுத்தினா கூட பட்டக்குன்னு போயிடும் சுமியோட உசுரு. எனக்கு இந்த சுமி மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க. திரும்ப வந்து பழி வாங்குவேன். என் கண்ணை பாத்தியா? அவ்வளவும் வெறி என்று சிகப்பு நிறத்தில் மாறி இருந்த கருவிழிகளை உருட்டி காண்பித்தது. ப்ளீஸ், நான் உன்னை விடுவிச்சிடுறேன். என் உயிரையும் உனக்கு அர்ப்பணிச்சிடுறேன். என் சுமித்ராவை ஒன்னும் பண்ணிடாத. பிரகாஷ், வேணாம். தயவு செஞ்சு அது பேச்சு கேட்காத என்று தடுத்தார் காசிநாதன். மாமா, உங்களையும் தீபாவையும் வெளியே அனுப்பத்தான் ட்ரை பண்ணுனேன். ஆனா செத்தா ஒன்னாதான் சாவோன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. பிரகாஷ், இந்த கட்டு ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது.
நீயா வந்து அவிழ்த்து விட்டேன்னா, ஒரு உயிரோட இந்த பிரச்சனைய முடிச்சுக்கலாம். இல்லன்னா, இங்க தேவையில்லாம 4 உயிர் போயிடும். வேகமா முடிவு பண்ணிக்கோ. எனக்காக யாரும் சாகக்கூடாது. நீங்க தீபாவ கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிடுங்க என்று காசிநாதனிடம் கூறிவிட்டு சுமித்ராவின் கைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருந்தான் பிரகாஷ். மாமா, தீபா தங்கத்த கூட்டிக்கிட்டு வெளியில போயிடுங்க. பாவம் சின்ன பொண்ணு. இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுவும் இல்லாம என்னைய ஒருவேளை அவ பார்த்து பயந்து போயிட்டா, நான் விடமாட்டேன். அவ மண்டைக்குள்ள போய் இன்னும் பயமுறுத்தி ரொம்ப சுலபமா அவளுக்குள்ள வந்துருவேன். உங்க பொண்ணையும் இந்த கோலத்துல பார்க்க வேண்டாம் என்று கரகரத்த குரலில் மிரட்டியது. கட்டை அவிழ்த்த மாத்திரத்திலேயே தாவி விட்டத்தில் ஒட்டிக்கொண்டது அந்த கோர உருவம். பிரகாஷ், உன்னையும் நான் செத்த மாதிரியே தூக்குல தொங்க விடலாமா, இல்ல கழுத்தை உடைச்சு சாகடிக்கவா, நீயே சொல்லு என்றவாறு விட்டத்தில் தொங்கிக் கொண்டே பிரகாஷின் தலைமுடியை கோரியது. அப்போது மாருதி என்ற குரல் கேட்டது. உயிர் இழந்தாலும் உடல் அழிந்தாலும் தனது கணவன் குரல் அவள் ஞாபகத்தில் இருந்து அழிந்து போகவில்லை. இது போன்ற விபரீதம் நடந்தால் உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணு என்று தீபாவிடம் சொல்லிவிட்டு வந்ததுதான் தற்போதைக்கு பிரகாஷின் உயிரை காப்பாற்றியது. ஐயோ அரவிந்த், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? பிரகாஷ காப்பாத்தணும்னு வந்திருந்தா தயவு செஞ்சு திரும்ப போயிடுங்க. நான் என் வேலையை முடிச்சுட்டு என் வழியில போயிடுவேன். நான் யாரையும் காப்பாத்த வரல. உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லத்தான் வந்தேன். பிரகாஷ் உன்னை பத்தின ரகசியங்களை என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு எவ்வளவோ போராடினாரு. நான் தான் பணத்தை காட்டி அவரை தப்பு பண்ண வச்சுட்டேன். யாருதான் தப்பு பண்ணல இந்த உலகத்துல? நீ கூடத்தான். நான் அன்னைக்கு கோவமா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த மனநிலையில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை நான் அவ்வளவு நேசிச்சேன். ஆனா இந்த விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. அதுதான் இந்த எல்லா தப்புக்கும் விதை போட்ட முதல் தப்பு. வெளியில போனேனா அடுத்த 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்தேன். சண்டை போட்டதால சமாதானப்படுத்துறதுக்காக உனக்கு பிடிச்ச டைரி மில்க், குலாப் ஜாமுன், பூவெல்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை வந்து பார்த்தப்போ, நீ உயிர் இல்லாம தூக்கு கயித்துல தொங்கிக்கிட்டு இருந்த. அந்த பூவ உன் இறுதி ஊர்வலத்துக்கு தான் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன்னு வாங்கும்போது எனக்கு தெரியலையே! அன்னைக்கு ஏற்பட்ட உடல் நடுக்கம் இன்னைக்கு வரைக்கும் நிக்கல. எனக்கு பேசக்கூட நீ ஒரு வாய்ப்பு குடுக்கல. நீ இல்லாம நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீ உயிர விட்டா தான் உன் காதல புரிய வைக்க முடியும்னு முடிவெடுத்தது உன் 2வது தப்பு. இந்த பிரச்சனையில நம்ம 3 பேரும் தப்பு பண்ணுனவங்க தான். நீ பிரகாஷ மட்டும் கொல்லணும்னு நினைக்காத. என்னையும் கொல்லுன்னு சொல்லி உன் கையால சாகத்தான் வந்தேன். மௌனத்தில் சிறிது சிறிதாக மாருதி தன் கோர உருவத்தை மாற்றிக் கொண்டிருந்தாள். உங்கள புரிஞ்சுக்காம நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். என் மேலயும் தான் தப்பு இருக்கு என்று கூறி மனம் இறங்கினாள் மாருதி. அரவிந்த், இனிமே நீங்க என்ன பார்க்க மாட்டீங்க. இதுதான் என் கடைசி தருணம் இந்த பூமியில. பிரகாஷ், உனக்கு நான் பண்ண கெட்டதுக்கெல்லாம் இனிமே நல்லதே நடக்கும் என்று வாழ்த்தி கூறிய மாத்திரத்திலேயே மாருதி மயங்கி விழுந்தாள். சிறிது நேரத்தில் சுமித்ரா கண் விழித்துக் கொண்டாள். பிரகாஷ், என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே என்று கேட்டாள். அன்பின் வெளிப்பாடுதான் பொய்க்கோவம். இதை புரிந்து கொள்ளாத மாருதியின் வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை கண்முன் கண்டபின் மனைவியிடம் பொய்க்கோபம் கூட கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டு, இல்லம்மா, உன் மேல எனக்கு என்ன கோவம்? நியாயப்படி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சிரு. பிரகாஷ், நான் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்ட. எப்படி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு. நீ சரியான நேரத்துல வந்து என்னையும் என் மனைவியையும் காப்பாத்திட்ட அரவிந்த். அதுவே போதும். உனக்கு நான் தான் கடமைப்பட்டிருக்கேன் என்று நெகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தான் பிரகாஷ். பிரகாஷ், ரொம்ப தலைவலிக்குது. சுக்கு காப்பி பவுடர் வாங்கி ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரீங்களா? அரவிந்த் இல்லாம ஸ்டோர் ரூமுக்குள்ள போக மாட்டேன் என்று பிரகாஷ் கூற தீபா மற்றும் அனைவரும் சிரித்துவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். 6 மாதங்களுக்கு பிறகு மிஸ்டர் பிரகாஷ், நீங்க பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆண்மை கோளாறு சரியாயிருக்கு. நீங்க அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். டாக்டர், ரிசல்ட் உண்மை ஓகே தானா என்று கண் கலங்கி கேட்டான். என்ன பிரகாஷ் நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆனா உங்க குழந்தைக்கு டெலிவரி எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்கணும் என்று நகைத்தார். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க என்று டாக்டர் கூறியதும் முதலில் பிரகாஷின் நினைவுக்கு வந்தது மாருதி தான். மாருதி சொல்லிச் சென்றது போல் தனக்கு நல்ல விஷயம் நடந்ததை நினைத்து மெய்சிலிர்த்து போனான். 1 வருடத்திற்கு பிறகு, ஏங்க, இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும். 7 மாசம் ஆயிடுச்சு. என்னால டாக்ஸில எல்லாம் வர முடியாது. நீங்க தான் வந்து கூட்டிக்கிட்டு போகணும். ஓகேடா செல்லம், நான் வந்து அவசியம் வந்துடுறேன் என்று மகிழ்ச்சி ததும்ப கூறினான். தன்னை கொல்ல துடித்த அந்த பேய்தான் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தி தன்னை ஆசிர்வதித்த தேவதை என்பதை உணர்ந்தான். இறுதியில் பேய் கூட தேவதை ஆனது. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை பூமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.